வெளியாக இருக்கிறது. அங்கு கிடைத்த பெருவாரியான ஆதரவுகளை தொடர்ந்து நாங்கள் இந்த படத்தை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் போட்டு காட்டணும் என்று விரும்பினாங்கள். குறிப்பாக நாங்கள் இது எங்களோட 3வது படம், எங்களோட குழுண்ட 3வது படம், இயக்குனர் ராஜ் சிவராஜின் 3வது படம். இது ஏற்கனவே புத்தி கட்டமெனதர் எல்லாம் டக்டிக் டோஸ் போன்ற படங்கள் மூலமாக அங்க யாழ்ப்பாணத்தில் அல்லது இலங்கையில ஈழத்துல ஒரு திரைப்பட கலாச்சாரத்தை உருவாக்கணும் என்று நாங்கள் ஒரு குழுவா முயன்றிருந்த நாங்கள். அதுல வர்த்தக ரீதியா நாங்கள் வெற்றியும் அடைஞ்சினாங்கள் கடந்த 2 படங்களையும். ஆனா அந்த 2 படங்களையும் நாங்கள் இங்க கொண்டு வரணுமெண்டோ அல்லது இதை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமெண்டோ நாங்கள் பெருசா அவாப்படையில விரும்பவில்லை. இந்த படம் அதுக்கு இங்க கொண்டு வந்து போடுறதுக்கும் இங்க இருக்கிற நண்பர்கள் பார்ப்பதற்கும் இலகுவான படமாக இருக்கும். அதை தாண்டி இந்த படத்துல பல அரசியல் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அந்த அரசியல் இங்கிருந்தும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த படத்தை தென்னிந்தியாவில் சென்னையில் திரையிட்டு இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதியதான ஒரு புது திரை முயற்சி தான் இதெல்லாம். இந்த 2009க்கு பிறகு எங்களுக்கு 1990களில் 2000களில் எல்லாம் அருமையான திரைப்படங்கள் அங்கே வெளியாக இருந்தன, பாடல்கள் வெளியாக இருந்தன. கலை ஒரு போராட்டத்துக்கு பெரும் உத்தியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த மண்ணில் தான் நாங்கள் எல்லாரும் பிறந்திருந்த நாங்கள். அதன் தொடர்ச்சியாக கலைகளூடாக சமூக மாற்றங்களை கொண்டு வரணும் என்பது எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிக பிரதானமான விஷயமாக காணப்பட்டது. அப்போ அதன் விளைவாகத்தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறோம். இந்த படத்தில் சில விஷயங்களை நாங்கள் சொல்ல நினைச்சிருக்கிறோம். இந்த மேடையில் இருக்கிறவர்கள் பலர் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை ஈழம் சார்ந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறார்கள்ன்றது எங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் அழைக்கும் போது பேசும்போது பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதில் பலர் நாங்கள் நான் 94ஆம் ஆண்டு பிறந்த நான் 2009 எனக்கு 15 வயசு. இவர்கள் எல்லாருமே அதே வயசு ஒத்தவர்கள் தான். அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இந்த 2ஆம் தலைமுறையினர். எங்களுக்கு அடுத்ததாக இன்னொரு தலைமுறை வந்திருக்கு, இந்த 2K கிட்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அந்த தலைமுறைக்கெல்லாம் எதற்காக பிரச்சனைகள் அங்கே உருவானது என்ற மாதிரியான எதுவுமே தெரியாத ஒரு சூழல் அங்கே காணப்பட்டு கொண்டு இருக்குது. அப்போ அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும். ஆனால் அதை சும்மா ஆவணங்களாக எடுத்தோ அல்லது ஆவணப்படங்களாக எடுத்தோ புரிய வைக்கலாது. சினிமா என்ற ஒரு அற்புதமான கலை வடிவம் ஊடாகத்தான் அதை புரிய வைக்கலாம் என்ற முயற்சியாக தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருந்தாங்க. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த, இந்த திரையிடலுக்கு வருகை தந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நம்மளுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இவ்வளவு நேரமும் படத்தை இருந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஈழத்து மக்கள்கிட்ட இருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை அமைதியா இருந்து பார்த்து முடித்தமைக்கு அதுக்கே எங்களுக்கு பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட அரங்கு நிறைந்த காட்சிகளாக இது திரையிடப்பட்டு கொண்டிருந்தது. தொடர்ந்து இந்த படத்தின் அறிமுக போஸ்டரை இந்த விருந்தினர்களோடு சேர்ந்து நாங்கள் வெளியிட்டு வைக்க தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே வெளியிடப்பட்ட படம், ஆனால் ஒரு சின்ன அறிமுகத்துக்காக ஊடகங்களுக்காக நாங்கள் அந்த போஸ்டருண்ட, அந்த படத்தின் தலைப்பு தாங்கிய போஸ்டருண்ட இப்பொழுது அங்குரார்ப்பணம் செய்கிற ஒரு நிகழ்வு அடுத்ததாக இடம்பெறும். உரை இடம்பெறும். நன்றி. உரை இடம்பெறும். எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்றி இங்கே வந்த எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தனித்தனியை சொல்ல நேரம் எல்லாருக்குமே போய்கொண்டிருக்கும். ஸோ எங்களோட அழைப்பை ஏற்று வந்த எல்லா நண்பர்களுக்கும், அண்ணமாருக்கும், ஐயாமார்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. நான் இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சேர்த்து சொல்லிக்கொள்கிறேன். நான் இங்கே தான் படித்தேன். நான் 2007ஆம் ஆண்டு விஷுவல் கமிஷன் படித்தேன். என் படத்தின் எடிட்டர் 2008ஆம் ஆண்டு விஷுவல் கமிஷன் இங்கே தான் படித்தவர். நாங்கள் படிச்சுட்டு இங்கே படம் எடுக்கணும்னு ஆசைப்படையில. நாங்கள் படிச்சுட்டு இந்த படிப்பை வச்சு கொண்டு எங்களோட கதைகளை எங்களோட இடத்துலேருந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் 2010 படித்த உடனே நான் யாழ்ப்பாணம் போயிட்டேன். அவரும் படிப்பை முடிச்சுட்டு அங்கே வந்துட்டார். எங்களோட கதையில்
நாங்கள்லாம் சொல்லணும். ஏன்னா மற்றவர்கள் சொல்லக்கூடாது இல்லை, நாங்கள் சொல்லிக்க இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக உண்மையாக சொல்லுவோம், வேறு எந்த தாக்கங்களும் இல்லாமல் சொல்லுவோம்ன்றதுதான் அந்த அதில் உண்மை. மற்ற சொன்னாங்க இந்த போராட்டம் இன்னும் போராடணும், சண்டை இருக்கணும் அப்படின்ட்டு. நான் ஒரே விஷயத்த சொல்லிக்கொள்றேன், என்னடா இந்த உலகத்துல போராட்ட வடிவங்கள் மாறலாம், இப்ப எங்கட போராட்ட வடிவம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. படக்குழுவினர் ஒரே படக்குழுவினர் மட்டும் சொல்றோம், நம்ம வரலாறு பெரிய வரலாறு தெரியாதவங்களை கூப்பிட்டு தேவையில்லாம பேச வைக்காதீங்க. ஓகே, சமாதானம் கேட்டாங்களா, சமாதானம் சொல்ற தலைவர் கிடையவே கிடையாது. எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் இதான் முதல் முறை இங்க வந்திருக்கிறோம். ஒரு படத்தை கொண்டு வந்து அப்ப எங்களுக்கு இது ஏதாவது அதுல தவறுதலா ஏதாவது கதைச்சிருந்தா அனைவரும் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்களுடைய கோரிக்கை. ஆனா நம்முடைய ஊடக நண்பர்கள் தினசரி கிட்டத்தட்ட எங்கள் பிரசாத் லேபுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்து அதை பதிவு செய்கிறது வந்து எவ்வளோ சிரமமான வேலைன்னு எனக்கு தெரியும். அதுவும் இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து கேட்டு அதை பதிவு செய்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த திரைப்படம் வந்து பல விஷயங்களை வந்து உடைக்குது, பேசுதுக்கு. உலகம் முழுக்க 2 நூலகங்கள் வந்து வரலாற்றில் எரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று கிரேக்கத்தில் அலெக்சாண்ட்ரியா நூலகம், அடுத்து வந்து யாழ் நூலகம் தான். ஈஜிப்தில் அலெக்சாண்ட்ரியாவும் தான். அலெக்சாண்ட்ரியா பற்றிய நூலகம் பற்றின சில குறிப்புகள் வந்து கிளியோபாட்ரா படத்தில் வந்திருக்கு. ஆனால் அதை ஒட்டிய முழுமையான படம் வந்து வந்திருக்கான்றது எனக்கு தெரிஞ்சு இல்லை. முதல் முறையாக ஒரு நூலகம் எரித்ததை பற்றி ஒரு திரைப்படம் வந்து உலகத்தில் முதல் முறையாக இந்த தீப்பந்தம் செஞ்சிருக்கு. அதுக்காக நம்ம எல்லாரும் கைத்தட்டலாம். ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு தன்னியல்பான ஒரு குணம் உண்டு. தமிழர்களுக்கு என்று மிக முக்கியமான குணம் அது வரலாற்றை கடத்துறது தான். வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுல வந்து தமிழின மாதிரியான ஒரு அதுக்கு உண்டான ஒரு தன்னுணர்வு தாண்டின ஒரு செயல் வந்து வேற எந்த இனத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த விதத்தில் ஒரு வரலாறை எரியிறது வந்து மிகப்பெரிய கொடுமையான செயல். ஒரு கிராமம் எரியுது மாதிரி இல்லை 100 மனிதர்கள் எரியதை விட ஒரு புத்தகம் எரியிறது மிகப்பெரிய வேதனையான விஷயம். அப்படி ஒரு நூலகம் எரிந்து போகிறதுங்கிறது எவ்வளோ மனிதர்கள் ஒவ்வொரு கதைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளேயும் எத்தனை உயிருள்ள விஷயங்கள் வந்து எரிந்து போகுதுங்கிறது தான் அது அவ்வளோ சீக்கிரம் உணர முடியாது. அந்த வலியையும் வேதனையும் தான் ஒரு சமூகம். அதனால தான் வந்து ஒரு 100 பேர் அழிக்கிறத விட ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு நூலகத்தை அழிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து அந்த தீய மனசில் வந்து அவர் உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் துயரமான சம்பவத்தை வந்து இந்த படம் பதிவு செஞ்சுருக்கு. இந்த படத்தில் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய வருத்தம் வந்தது. ஏன்னா இதே அரங்கில் நான் பல ஈழம் சார்ந்த திரைப்படங்களை பார்த்துருக்கேன். உலகத்தில் வந்து போர் சார்ந்த திரைப்படங்கள் பலது வந்திருக்கு, விடுதலை போராட்டம் சார்ந்த பல படங்கள் வந்திருக்கு. அல்ஜீரிய விடுதலை சார்ந்து பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ் வந்து படம் எடுத்திருக்காங்க. அவ்வளவு அந்த வரலாற்றை வந்து அவ்வளவு துல்லியப்படுத்த. ஆனால் இந்த நாட்டை சேர்ந்து வரல. அவர் ஜிலோ போர்ட்டாவிகா அப்படின்றவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தார். கிலோ போர்ட்டாவிகா அவ்வளவு ஏன் ஈழ விடுதலை சார்ந்த ஒரு திரைப்படம் அங்கிருந்து உருவாகலை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது எனக்குள்ள. என்ன அங்கே சொல்றதுக்கு அத்தனை விஷயங்கள் இருந்தது. ஒரு உலகத்தரமான திரைப்படத்தை வந்து மூலமாக அந்த வரலாற்று வேதனையை கொண்டு போகும்போது எது ஐநா சபையில் அவர்கள் காதில் வந்து ஒலிக்காததோ அவர்களை இந்த படம் உணர்த்தும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா உலகத்தில் வந்து நிறைய பேர் ஈராக்னாலே வந்து அவர்கள் வச்சு இந்த பிம்பத்தை மாற்றி உடைச்சது தான் ஈரானிய திரைப்படங்கள். அப்படி ஈழ மக்களுடைய வரலாற்றையும் வேதனையும் இன்னும் சிக்கலானது. அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. அது வெறும் ஒரு நாட்டுடைய விடுதலை போராட்டம் மட்டுமே இல்லை, ஒரு ரஷ்ய புரட்சி மாதிரியோ அல்லது கியூபா விடுதலை மாதிரியோ இல்லை.
ஈழ விடுதலைங்கிறது வந்து ரொம்ப அதில் உள்ளடக்குகின்ற மிக சிக்கலான விஷயம் அது. அதை வந்து எல்லாருக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியாது. அதனால தான் வந்து இந்திய பாராளுமன்றத்துக்கு இன்னும் அது சரியாக அங்கேருந்து நமக்கு ஆதரவு குரல் வராததுக்கு காரணமே அதுதான். அங்கே சரியாக எடுத்து சொல்ல சரியாக ஆள் இல்லை. அது ஒரு கலை செய்யும். ஒரு சிறந்த கலை நாளைய வரலாற்றுக்கு உலகத்தின் மூலமாக உலக மக்களுக்கு ஒரு சிறந்த கலையால் தான் சொல்ல முடியும். களத்தில் வந்து ஒரு போராளி இருக்கிறதும் ஒரு 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 கலைஞன் இருக்கிறதும் கலைஞன் ஒரு ஒரு படத்தை உருவாக்குறதும் ஒரே விஷயம். ஒரு 2 பேருமே சமமானவர்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாளைக்கு 1000 பேருக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட இந்த படத்தில் பணி செஞ்ச ஒவ்வொருத்தருமே மிகச்சிறந்த பணியை தன் வாழ்நாள் சிறந்த பணி செஞ்சுருக்காங்க. நான் இவ்வளவு நாள் ஏன் இந்த படங்கள் வரலையே, ஏன் இந்த வேதனையை சரியாக சொல்லலையே அப்படின்னு நினச்சிருந்தப்போ இந்த தீப்பந்தம் என்னுடைய வேதனைக்கு முற்றுப்புள்ளி அமைச்சிருக்கு. அவ்வளோ சிறப்பான வகையில் வந்து மிக முக்கியமாக பல அம்சங்கள் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கலாம், நிறைய அறிவு இருக்கலாம், எவ்வளோ சிறந்த விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் கலை மூலமாக நீங்கள் அது எல்லாத்தையும் கொட்டிட முடியாது. உணர்ச்சிங்கிறது கொட்டிடுறது இல்லை. கலைங்கிறது அதை எவ்வளோ செறிவா, எவ்வளோ உள்வாங்கி, எவ்வளோ அளவில் அந்த விஷயங்களை நீங்கள் வெளியே சொல்கிறீங்களே அப்படின்ற அந்த ரித்தம் தான் வந்து கலையோட மிக ஆதாரமான செயல். இந்த படத்தில் அந்த அளவுக்கு திரைக்கதை வந்து ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. எடுத்த உடனே வந்து எல்லாத்தையும் அவங்க சொல்லலை. எதை பற்றின இந்த திரைக்கதை அப்படிங்கிறத வந்து நாசுக்கா ரொம்ப ஒரு சில ஷார்ட்ஸில் மட்டும் அந்த ஃபிலிம் இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதை வேற ஒரு திசையில் பயணிச்சு ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கதையை வந்து ரொம்ப அருமையை வந்து அதுவும் சட்டிலிட்டியாக ஒரு ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான செயல் அப்படிங்கிறத ரொம்ப சட்டிலாக ரொம்ப அழகாக கலைக்கான அத்தனை குணங்களோட இந்த திரைக்கதையை வந்து ரொம்ப நிதானமாக நிறுத்தி அழகாக அளவெடுத்த மாதிரி இதை கொண்டு போகிற அந்த ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஆற்றல் மிகச்சிறந்த ஆற்றல். அந்த ஆற்றல் வந்து அதுதான் உலக சினிமாவாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல். அப்படிப்பட்ட ஆற்றலை வந்து ரொம்ப அழகாக திரைக்கதை மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவுலையும் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக அந்த கிணத்துலேருந்து அந்த பாடியை வெளியிடுற 2-3 ஷார்ட்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்ட்ராடனரி. அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. ரொம்ப அழகாக ரொம்ப யோசனை பண்ணி இந்த இமேஜ் இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தீர்மானித்து அதை ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வெறும் எடுத்தது மட்டுமே இல்லை, கட் பண்ணால் அதை வந்து அந்த முழுசாக வெளியெடுக்கிறது காமிக்காம அந்த 4 பேர் தூக்கிட்டு போகிறது மட்டும் காமிச்சு ரொம்ப அழகாக பதிவு இமேஜஸ். அது வந்து வட்டமாக அந்த கடத்துல இருந்து எல்லாம் எட்டி பார்க்கறது. பல இடங்கள்ல ஒரு உலகத்தரமான ஒரு ஒளிப்பதிவுக்கு இவர்கள் வந்து முயற்சி செஞ்சு அதை அருமையான வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது மியூசிக் தான். பிரமாதமான விஷயம். உங்களே இந்த தமிழ்நாட்டில் வந்து இருந்ததுன்னா அடுத்து ஒரு ஏஆர் ரஹ்மான் அல்லது வந்து ஜி பிரகாஷ் அளவுக்கு வந்து ஒரு தமிழ் திரைப்படங்களில் உருவாக்கூடிய இசையமைப்பாளர். ஏன்னா பின்னணி இசை வந்து ரொம்ப வித்தியாசமான இசை. இந்திய தலைமுறைக்கான ஒரு இசைக்கருவிகளை பயன்படுத்துகிற விதம் அவர்கிட்ட வந்து ரொம்ப திறமையாக இருக்கு. குறிப்பாக அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் காட்சிகளில் அவர் அந்த வயலினை பயன்படுத்துகிற விதம் வந்து ரொம்ப பிரமாதம், எக்ஸலண்ட். அதே மாதிரி சவுண்டும் அந்த த்ரில்லர் மூடுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பொதுவாக நம்ம ஈழப்பிரச்சனைகள் சார்ந்த படங்கள் வரும்போது எந்த இடத்துல அவங்க வீக்காக இருப்பாங்கன்னா 2 இடங்கள் வந்து திரைக்கதையும் அப்புறம் வந்து தொழில்நுட்பங்கள் 2 இடத்துலையும் வந்து வீக்காக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக அந்த இடத்துல ரொம்ப அழகாக ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப பிரமாதமாக அந்த இடத்த கலந்துருக்காங்க. அந்த சவுண்டு வந்து டெக்னிக்கலாக வந்து சவுண்டு, இசை, திரைக்கதை இது 3மே இந்த படத்தில் மிகச்சிறந்த விஷயங்கள். இவர்கள் வருங்காலத்தில் ஒரு உலகத்தின் தலை சிறந்த படத்தை இயக்குறதுக்கு தகுதியான ஒரு குழு அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலமாக வெளிப்படுது. தீப்பந்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை இந்த சமூகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் காட்டும். அதன் மூலமாக வரலாற்றில் ஈழம் சார்ந்த எத்தனையோ வேதனையான உணர்ச்சிகள், வேதனையான விஷயங்கள் வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி. அடுத்ததாக இயக்குனர் கவிதா பாரதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.
3 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். நேரமின்மை காரணமாக இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை தோழர் ராசி அழகப்பனும் அஜயம்பாலாவும் பேசியதை நான் வழிமுறைகிறேன் உள்ளன்போடு. நாங்கள் ஈழத்தை சார்ந்த நண்பர்கள் எழுத்தாளர்களை பார்க்கும் போதெல்லாம் ஒன்றை சொல்வது வழக்கம். தம்பிகளே, இயக்கம் விட்ட இடத்தை இலக்கியம் தொடர வேண்டும், கலை தொடர வேண்டும். அரசியலை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்ப்பதில் ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது. கலையும் இலக்கியமும் அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருப்போம். மருது சார் நாங்கள்லாம் அதை இந்த யுத்தம் நடந்தபோது 15 வயது இருந்த தம்பிகள் அதை செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் உங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தீப்பந்தம் என்றவுடன் நான் ஏதோ ஒரு போர்க்கள காட்சிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அதற்கு மாறாக வேறொரு தளத்தில் இந்த கதையை யோசித்திருக்கிறார்கள். வன்முறை என்பது அறிவுசார் தளத்தில் நிகழ்த்தப்படுகிற வன்முறை, அதாவது கல்வி தரப்படுத்துதல், நூலகத்தை எரித்தல் என்கிற ஒரு ஆவணத்தை மிக அழகான கதையாக்கியிருக்கிறார்கள். இந்த தொடக்கம் இன்னும் நல்ல நல்ல திரைப்படங்களை உலக அரங்கில் எடுத்துச் சொல்லக்கூடிய படங்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், நம்புகிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் தம்பிகளே. அதாவது இந்த கதையை சொல்லும்போது நம்ம பேசும்போது கூட ரொம்ப வீரமாகவும் உணர்ச்சி வசப்பட்டும் இல்லை சோகமாகவும் பேசுகிறோம். அப்படி ஒரு கதையை அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை, உணர்ச்சி பூர்வமாக சொல்லவே இல்லை. மிக பகடியாக எல்லலாக சொல்கிறார்கள். அது ஒரு வசனம் வரும், அடுத்த மசுரை பிடுங்கி தான் நம்ம வாழணும்னா அப்படியே வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னு வரும். அங்கே பிடுங்க போகிற மசுரை ஒருத்தர் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கார். அதற்குள்ளே இருக்கிற அரசியல் மிகவும் நுட்பமானது. அதை சொல்வதற்கு நேரமில்லை, நான் எழுதுகிறேன், எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு வசனம் வருகிறது, நாங்கள் நல்ல விஷயத்தை செய்யும் போதெல்லாம் எங்களை சுற்றி ஏதோ பிசாசுகள் வந்து அதை கெடுத்து விடுகின்றன என்று சொல்கிறார். இந்த ஒரு வரிக்குள் அடங்கி இருக்கிற ஒரு நூற்றாண்டின் வரலாறு மிகப்பெரியது. இதுதான் கலை செய்யக்கூடியது. தோழர்களே, நண்பர்களே, தம்பிகளே, இங்கும் நாங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கும் போதெல்லாம் ஒரு பிசாசு கூட்டம் 2000 ஆண்டு காலமாக கிடைக்கிறது, இப்போதும் செய்கிறது. இங்கே அறிவுசார் தளத்தில் நிகழ்த்தி இருக்கிறது. கௌதமன் தொட்டு சென்றார், இங்கே கல்வித்துறையில் எப்படி நிகழ்த்தப்படுகிறது என்று. நீங்கள் எடுத்திருக்கிற படம், கலை ஒரு வரலாற்றை, ஒரு காலத்தை எப்படி ஆவணமாக்க வேண்டும் என்பதற்கான எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். தொடருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலக ஜாம்பவர்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஈழத்தை பற்றி முழுசாக தெரிந்த முன்னோடிகள் இங்கே இருக்கிறாங்க, அதுக்குள்ளே நான் போகல. இந்த தீப்பந்தம் அப்படிங்கிற படத்தில் கூடிய என்னை பார்த்த ஒரு நடிகனாக 2-3 பதிவுகள் பற்றி நான் படிக்கிறேன். தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் குடுலா என்ற பாடல் வரிகளுக்கு மத்தியில் ஒரு தீப்பந்தம் ஏந்தி தீர்வு கேட்டு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இதனுடைய பஸ் ஸ்டாப்பில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது, நாங்கள் சினிமா வாய்ப்பு தேடி 4-5 பேர் தங்கியிருக்கும்போது அந்த 4-5 பேருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள், ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நான் அனுபவித்தேன். அந்த சீன்ஸ்லாம் எனக்கு அப்படி தான் பட்டது. அதுக்கப்புறம் அவர் அந்த கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கப்புறம் இவரை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது பல வகையில் சந்தேகம் ஏற்படும் போது அந்த வெத்தலையை 2ஆக கிழிக்கும் போது ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வரும். அங்கேயே தீர்மானித்தேன், இந்த கொலையை இவர் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட அவர் அது முடிய போட மாட்டேன்னு சொன்னால் கூட, முடின்னு சொன்னோன்னா தான் எனக்கு ஞாபகம் வருது, முடிய போட மாட்டேன்னு சொன்னால் கூட எனக்கு அந்த 2ஆக கழிக்கும் போது ஒரு க்ளோஸ்அப் ஷாட் தேவையில்லாமல் ஏன் அங்கே ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வந்தது, ஓ ரைட், இவருக்கும் அந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. பட் கல்வியை பற்றி நிறையா சொல்லிச்சு. கல்வி எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஈழத்தில் ஏற்பட்ட இழப்புகளையும் பாதிப்புகளையும் ஆணித்தரமாக இதில் நிறைய சொல்லியிருக்கு. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை, ஆனால் படம் பார்க்கும்போது என்னுடைய மனதுக்கு நெருக்கமாகவே எல்லோரும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் தினசரி ஒரு 2-3 இலங்கை சார்ந்த நண்பர்கள் ஃபோன்லேயோ
இல்லை நேர்லேயோ சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அதோட அந்த கடலை மிட்டாய்க்கு சில வசனங்களுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். அந்த கடலை மிட்டாய்க்கு என்னமோ சொன்னாங்களே, இதுக்கு என்னவா இருக்கும், அல்வாடுறாங்க, ஏதோ பேர் சொன்னாங்க, என்னது அந்த கடலை மிட்டாயை காமிச்சு இது கொடுக்கும்போது தான் ஓ கடலை மிட்டாய்க்கு தான் இப்படி ஒரு பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து பேன் இண்டியா அளவில் பல குத்துப்பாடல்கள் இல்லை, ரத்தம் சிந்தலை, ஏகப்பட்ட பொருட்செலவு சேலம் இல்லை. அப்படி இருந்தாலும் அங்கங்கே அவர்கள் நினைத்ததை பதிவு செய்திருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் மேனேஜர் பிஆர்ஓ சார் கூட கேட்டேன், சார் இது ஸ்ரீலங்கா படம் ஸ்ரீலங்காவில் விட போதா இல்லை இங்கே விட போதா அப்படின்னு கேட்டேன். எனக்கு இதுவரை கூட தெரியாது. ஸ்ரீலங்கா மக்கள் ஸ்ரீலங்காக்குள்ளே படம் எடுத்து அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கேயும் தமிழ் மாதிரி அங்கே ஒரு குரூப் இருக்குது, ஒரு ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்கிறது எனக்கு சார்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கிட்டேன். அது சார் பேசும்போது இது 3வது படம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி படைப்புகள் நிறையா வரணும், வெற்றி பெறணும். இது ஒவ்வொரு ஃப்ரேமும் பிரித்து பேசக்கூடிய பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வழிவிட்டு இப்படி ஒரு அருமையான படத்தை பார்ப்பதற்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படைப்புகள் நிறைய வர வேண்டும் என்று வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். முழு நீள படங்கள் அவர் காலத்திலேயே எடுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழீழ சினிமாவின் முன்னோடி என்று அந்த படங்களை சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தன. தமிழ்நாட்டிலிருந்தும் கலைஞர்கள் சென்றார்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் சென்றார்கள். அப்படி அந்த படங்கள் எடுக்கப்பட்டன. 12/6/2005 அன்று, இன்றைக்கு 11/6, 12/6/2005 சரியாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இந்த திரைப்பட உருவாக்கம் குறித்து, திரைப்பட ஆக்கம் குறித்து என்னிடம் உரையாடுகின்ற பொழுது போராளிகளால் அல்லது போராளிகளாக இல்லாத பலராலும் எடுக்கப்பட்ட குறும்படங்களை குறித்து என்னிடம் சொல்லி அந்த படங்களை பலவற்றை நானும் பார்த்திருக்கிறேன் அந்த மண்ணில். அப்படிப்பட்ட அந்த படங்கள் அவர்களுக்கு தெரிந்த அளவில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிந்த அளவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளை வைத்து, அறிந்து கொண்ட தொழில்நுட்ப அறிவை கொண்டு அந்த திரைப்படங்களை எடுக்கிறார்கள், தொகுப்பாக்கம் செய்கிறார்கள், எடிட்டிங் செய்கிறார்கள், டப்பிங் செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆங்கில படங்கள் பலவற்றை தமிழாக்கம் செய்து வெளியிட்டு போராளிகளுக்கும் போட்டு காண்பித்து அதன் மூலம் சில நுட்பங்களை சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் அறிந்தவற்றை, புரிந்தவற்றை, தெரிந்தவற்றை வைத்துக்கொண்டு இவற்றை உருவாக்குகின்றார்கள் என்று சொன்ன பொழுது உண்மையிலேயே சிறந்த ஆக்கங்களை அவர்கள் தந்திருந்தார்கள். ஆனால் அவர் விரும்பியது தமிழ்நாட்டில் தொழில் நிபுணத்துவம் உரியவர்கள் இருக்கிறார்கள். அந்த நிபுணத்துவத்தை தமிழீழ மண்ணில் போராளிகளுக்கும் அதில் ஆர்வம் உள்ளவர்கள் மக்களுக்கும் அதை கற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஒரு அவாவை அவர் கொண்டதனுடைய அடிப்படையில் தான் சில பணிகள் அங்கு நடைபெற்றன. விரிவாக பேசுவதற்கான நேரம் இல்லை. சரியாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு நாள் முன்பு 11/6/2025 சரியாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை இங்கே திரையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த தீப்பந்தம் திரைப்படத்தில் ஒரு கதையை உள்ளடக்கிய ஒன்றாக நான் இதை பார்க்கவில்லை. பல்வேறு கதைகள் இருக்கிறது.
ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு ஆயிரக்கணக்கான கதைகள். அறிவுச்சோலை என்று ஒரு பெயர் பலகையை காட்டுகிறார்கள், அந்த இடத்தை காட்டுகிறார்கள். அறிவுச்சோலை என்று சொன்னால் அதில் பின்னணியில் ஏகப்பட்ட ஏராளமான கதைகள் இருக்கின்றன. சிவகுமாரன் என்ற ஒரு பெயர் அங்கே குறிப்பிடப்படுகிறது. சிவகுமாரன் வரலாற்றில் முதல் வித்து. அதேபோல் ஒவ்வொன்றையும் திலீபன் போகின்ற போக்கில் அவர் காட்டுகின்ற ஒவ்வொரு காட்சியும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பலாயிரக்கணக்கான கதைகளை புரிந்து கொள்வதற்கு சமமாக அது அமையும். தமிழீழ போராட்ட களத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு கூட ஏராளமான கதைகளை அங்கே எடுத்துக்கொண்டு திரைப்படங்களாக உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தீப்பந்தம் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை அது வகிக்கிறது. இன்றைக்கு இது போன்ற முயற்சிகள், இது போன்ற அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சில வரலாறுகளையும் தமிழர்களுடைய வலியையும் தமிழீழ மக்கள் சந்தித்த இன்னல்களையும் காலங்காலத்துக்கு சொல்லக்கூடிய படைப்புகளை அந்த மண்ணிலிருந்து உருவாக்க வேண்டும் என்பது அண்ணன் பிரபாகரனுடைய விருப்பம். வெளியிலிருந்து உருவாக்குவது என்பதை விட அந்த மண்ணிலிருந்து, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கலைஞர்களை கொண்டு, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நடிகர்களை கொண்டு அது உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த அடிப்படையில் இந்த திரைப்படத்தில் வருகின்ற நடிகர்கள் அல்ல, சாதாரண அந்தந்த மாந்தர்களாக அந்த கதைகளில் உலா வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக நான் கருதுகிறேன். இயக்குனர், இசையமைப்பாளர், ஒளிப்படம் இப்படி அனைத்து நிலைகளிலும் பங்காற்றிய கலைஞர்களுக்கும் தயாரிப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு அதுக்குள்ள ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்தமாக ஒரு வழியை சொல்ல முடியும் அப்படின்ற இயக்குனரை நான் பாராட்டி ஆகணும். இசை எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு சினிமாங்கிறது ஒரு நாட்டில் ஒரு மொழியை சார்ந்து அந்த சமூகத்தோட மக்கள் அதோட வழி அதை சொல்கிறது தான் சினிமா. நீ பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுங்கிற பேரில் என்னென்னமோ சொல்லுவாங்க, ஒரு வியாபார யுக்தியாக அது இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த தீப்பந்தம் அந்த மக்களோட வழியை அழகாக சொல்லியிருக்கு. அதை எடுத்த இயக்குனர், ப்ரொடியூசர், இசையமைப்பாளர், அதில் பணியாற்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்தை சொல்லி, அதை வாழ்த்து வந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுடைய உரை இடம்பெறும். நன்றி, உரை இடம்பெறும். எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்றி இங்கே வந்த எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தனித்தனியாக சொல்ல நேரம் எல்லாருக்குமே போய்கொண்டிருக்கும். ஸோ எங்களோட அழைப்பை ஏற்று வந்த எல்லா நண்பர்களுக்கும், அண்ணமாருக்கும், ஐயாமார்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. நான் இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சேர்த்து சொல்லிக்கொள்கிறேன். நான் இங்கே தான் படித்தேன். நான் 2007ஆம் ஆண்டு விஷுவல் கமிஷன் படித்தேன். நான் என் படத்தின் எடிட்டர் 2008ஆம் ஆண்டு விஷுவல் கமிஷன் இங்கே தான் படித்தவர். நாங்கள் படிச்சுட்டு இங்கே படம் எடுக்கணும்னு ஆசைப்படையில. நாங்கள் படிச்சுட்டு இந்த படிப்பை வச்சு கொண்டு எங்களோட கதைகளை எங்களோட இடத்துலேருந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் 2010 படித்த உடனே நான் யாழ்ப்பாணம் போயிட்டேன். அவரும் படிப்பை முடிச்சுட்டு அங்கே வந்துட்டார். எங்களோட கதையில நாங்கள்லாம் சொல்லணும். ஏன்னா மற்றவர்கள் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, நாங்கள் சொல்லிக்க இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக உண்மையாக சொல்லுவோம், வேறு எந்த தாக்கங்களும் இல்லாமல் சொல்லுவோம்ன்றதுதான் அந்த அதில் உண்மை. மற்ற சொன்னாங்க இந்த போராட்டம் இன்னும் போராடணும், சண்டை இருக்கணும் அப்படின்ட்டு. நான் ஒரே விஷயத்த சொல்லிக்கொள்றேன். என்னடா, இந்த உலகத்தில் போராட்ட வடிவங்கள் மாறலாம். இப்போ எங்களோட போராட்ட வடிவம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. படக்குழுவினர் ஒரே படக்குழுவினர் மட்டும் சொல்கிறோம்.
நம்ம வரலாறு பெரிய வரலாறு. வரலாறு தெரியாதவங்களை கூப்பிட்டு தேவையில்லாம பேச வைக்காதீங்க. ஓகே? சமாதானம் கேட்டாங்களா? சமாதானம் சொல்ற தலைவர் கிடையவே கிடையாது. எங்களுக்கும் தெரியாது. நாங்களும் இதான் முதல் முறை இங்க வந்திருக்கிறோம். ஒரு படத்தை கொண்டு வந்து அப்ப எங்களுக்கு இது ஏதாவது அதுல தவறுதல் ஏதாவது கதைச்சிருந்தா அனைவரும் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்களுடைய கோரிக்கை மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலக ஜாம்பவன்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஈழத்தை பற்றி முழுசாக தெரிந்த முன்னோடிகள் இங்கே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே நான் போகிறேன். இந்த தீப்பந்தம் அப்படிங்கிற படத்தில் உடைய என்னை பார்த்த ஒரு நடிகனாக 2-3 பதிவுகள் பற்றி நான் படிக்கிறேன். தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் குடுலா என்ற பாடல் வரிகளுக்கு மத்தியில் ஒரு தீப்பந்தம் ஏந்தி தீர்வு கேட்டு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இதனுடைய பஸ் ஸ்டாப்பில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது நாங்கள் சினிமா வாய்ப்பு தேடி 4-5 பேர் தங்கியிருக்கும்போது அந்த 4-5 பேருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நான் அனுபவித்தேன். அந்த சீன்ஸ்லாம் எனக்கு அப்படி தான் பட்டது. அதுக்கப்புறம் அவர் அந்த கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கப்புறம் இவரை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது பல வகையில் சந்தேகம் ஏற்படும் போது அந்த வெத்தலையை 2ஆக கிழிக்கும் போது ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வரும். அங்கேயே தீர்மானித்தேன் இந்த கொலையை இவர் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட அவர் வந்து முடிய போட மாட்டேன்னு சொன்னால் கூட, முடின்னு சொன்னோன்னா தான் எனக்கு ஞாபகம் வருது, முடிய போட மாட்டேன்னு சொன்னால் கூட எனக்கு அந்த 2ஆக கிழிக்கும் போது ஒரு க்ளோஸ்அப் ஷாட் தேவையில்லாமல் ஏன் அங்கே ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வந்தது, ஓ ரைட், இவருக்கும் அந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. பட் கல்வியை பற்றி நிறையா சொல்லிச்சு. கல்வி எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஈழத்தில் ஏற்பட்ட இழப்புகளையும் பாதிப்புகளையும் ஆணித்தரமாக இதில் நிறைய சொல்லியிருக்கு. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை. ஆனால் படம் பார்க்கும்போது இவருடைய மனதுக்கு நெருக்கமாகவே எல்லோரும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் தினசரி ஒரு 2-3 இலங்கை சார்ந்த நண்பர்கள் ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அது கூட இந்த கடலை மிட்டாய்க்கு சில வசனங்களுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். அந்த கடலை மிட்டாய்க்கு என்னமோ சொன்னாங்களே, இது என்னவா இருக்கும், அல்வாடுறாங்க, ஏதோ பேர் சொன்னாங்க, என்னது அந்த கடலை மிட்டாயை காமிச்சு இது கொடுக்கும்போது தான் ஓ கடலை மிட்டாய்க்கு தான் இப்படி ஒரு பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து பேன் இண்டியா அளவில் பல குத்துப்பாடல்கள் இல்லை, ரத்தம் செஞ்சலை, ஏகப்பட்ட பொருட்செலவு சேலம் இல்லை. அப்படி இருந்தாலும் அங்கங்கே அவர்கள் நினைத்ததை பதிவு செய்திருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் மேனேஜர் பிஆர் ஒர்க் சார்ந்து கூட கேட்டேன், சார் இது ஸ்ரீலங்கா படம் ஸ்ரீலங்காவில் விட போதா இல்லை இங்கே விட போதா அப்படின்னு கேட்டேன். எனக்கு இதுவரை கூட தெரியாது. ஸ்ரீலங்கா மக்கள் ஸ்ரீலங்காக்குள்ளே படம் எடுத்து அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கேயும் தமிழ் மாதிரி அங்கே ஒரு குரூப் இருக்குது, ஒரு ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்கிறது எனக்கு சார்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கிட்டேன். அது சார் பேசும்போது இது 3வது படம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி படைப்புகள் நிறையா வரணும், வெற்றி பெறணும். இது ஒவ்வொரு ஃப்ரேமும் பிரித்து பேசக்கூடிய பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வழிவிட்டு இப்படி ஒரு அருமையான படத்தை பார்ப்பதற்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படைப்புகள் நிறைய வர வேண்டும் என்று வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு அதுக்குள்ள ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்தமா ஒரு வழியை சொல்ல முடியும் அப்படின்ற இயக்குனரை நான் பாராட்டி ஆகணும். இசை எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு சினிமாங்கிறது ஒரு நாட்டில் ஒரு மொழியை சார்ந்து அந்த சமூகத்தோட மக்கள் அதோட வழி அதை சொல்கிறது தான் சினிமா. நீ பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேரில் என்னென்னமோ சொல்லுவாங்க, ஒரு வியாபார யுக்தியாக அது இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த தீப்பந்தம் வந்து அந்த மக்களோட வழியை அழகாக சொல்லியிருக்கு. அதை எடுத்த இயக்குனர், ப்ரொடியூசர், இசையமைப்பாளர், அதில் பணியாற்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்தை சொல்லி அதை வாழ்த்து வந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முழு நீள படங்கள் அவர் காலத்திலேயே எடுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழீழ சினிமாவின் முன்னோடி என்று அந்த படங்களை
சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தன. தமிழ்நாட்டிலிருந்தும் கலைஞர்கள் சென்றார்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் சென்றார்கள். அப்படி அந்த படங்கள் எடுக்கப்பட்டன. 12/6/2005 அன்று, இன்றைக்கு 11/6, 12/6/2005 சரியாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இந்த திரைப்பட உருவாக்கம் குறித்து, திரைப்பட ஆக்கம் குறித்து உரையாடுகின்ற பொழுது, என்னிடம் உரையாடுகின்ற பொழுது, போராளிகளால் அல்லது போராளிகளாக இல்லாத பலராலும் எடுக்கப்பட்ட குறும்படங்களை குறித்து என்னிடம் சொல்லி, அந்த படங்களை பலவற்றை நானும் பார்த்திருக்கிறேன் அந்த மண்ணில். அப்படிப்பட்ட அந்த படங்கள் அவர்களுக்கு தெரிந்த அளவில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். புரிந்த அளவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளை வைத்து, அறிந்து கொண்ட தொழில்நுட்ப அறிவை கொண்டு அந்த திரைப்படங்களை எடுக்கிறார்கள், தொகுப்பாக்கம் செய்கிறார்கள், எடிட்டிங் செய்கிறார்கள், டப்பிங் செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆங்கில படங்கள் பலவற்றை தமிழாக்கம் செய்து வெளியிட்டு போராளிகளுக்கும் போட்டு காண்பித்து அதன் மூலம் சில நுட்பங்களை சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் அறிந்தவற்றை, புரிந்தவற்றை, தெரிந்தவற்றை வைத்துக்கொண்டு இவற்றை உருவாக்குகின்றார்கள் என்று சொன்ன பொழுது உண்மையிலேயே சிறந்த ஆக்கங்களை அவர்கள் தந்திருந்தார்கள். ஆனால் அவர் விரும்பியது தமிழ்நாட்டில் தொழில் நிபுணத்துவம் உரியவர்கள் இருக்கிறார்கள், அந்த நிபுணத்துவத்தை தமிழீழ மண்ணில் போராளிகளுக்கும் அதில் ஆர்வம் உள்ளவர்கள் மக்களுக்கும் அதை கற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஒரு அவாவை அவர் கொண்டதனுடைய அடிப்படையில் தான் சில பணிகள் அங்கு நடைபெற்றன. விரிவாக பேசுவதற்கான நேரம் இல்லை. சரியாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு நாள் முன்பு 11/6/2025 சரியாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை இங்கே திரையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த தீப்பந்தம் திரைப்படத்தில் ஒரு கதையை உள்ளடக்கிய ஒன்றாக நான் இதை பார்க்கவில்லை. பல்வேறு கதைகள் இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு ஆயிரக்கணக்கான கதைகள். அறிவுச்சோலை என்று ஒரு பெயர் பலகையை காட்டுகிறார்கள், அந்த இடத்தை காட்டுகிறார்கள். அறிவுச்சோலை என்று சொன்னால் அதில் பின்னணியில் ஏகப்பட்ட ஏராளமான கதைகள் இருக்கின்றன. சிவகுமாரன் என்ற ஒரு பெயர் அங்கே குறிப்பிடப்படுகிறது. சிவகுமாரன் வரலாற்றில் முதல் வித்து. அதேபோல் ஒவ்வொன்றையும் கிளீபன் போகின்ற போக்கில் அவர் காட்டுகின்ற ஒவ்வொரு காட்சியும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பலாயிரக்கணக்கான கதைகளை புரிந்து கொள்வதற்கு சமமாக அது அமையும். தமிழீழத்தில், தமிழீழ போராட்ட களத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு கூட ஏராளமான கதைகளை அங்கே எடுத்துக்கொண்டு திரைப்படங்களாக உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தீப்பந்தம் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை அது வகிக்கிறது. இன்றைக்கு இது போன்ற முயற்சிகள், இது போன்ற அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சில வரலாறுகளையும் தமிழர்களுடைய வழியையும் தமிழீழ மக்கள் சந்தித்த இன்னல்களையும் காலங்காலத்துக்கு சொல்லக்கூடிய படைப்புகளை அந்த மண்ணிலிருந்து உருவாக்க வேண்டும் என்பது அண்ணன் பிரபாகரனுடைய விருப்பம். வெளியிலிருந்து உருவாக்குவது என்பதை விட அந்த மண்ணிலிருந்து, அந்த
மண்ணில் இருக்கக்கூடிய கலைஞர்களை கொண்டு, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நடிகர்களை கொண்டு அது உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த அடிப்படையில் இந்த திரைப்படத்தில் வருகின்ற நடிகர்கள் அல்ல, சாதாரண அந்தந்த மாந்தர்களாக அந்த கதைகளில் உலா வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக நான் கருதுகிறேன். இயக்குனர், இசையமைப்பாளர், ஒளிப்படம் இப்படி அனைத்து நிலைகளிலும் பங்காற்றிய கலைஞர்களுக்கும் தயாரிப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இயக்குனர் கவிதா பாரதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 3 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். நேரமின்மை காரணமாக இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை தோழர் ராசி அழகப்பனும் அஜயன் பாலாவும் பேசியதை நான் வழிமுறைகிறேன் உள்ளன்போடு. நாங்கள் ஈழத்தை சார்ந்த நண்பர்கள், எழுத்தாளர்களை பார்க்கும் போதெல்லாம் ஒன்றை சொல்வது வழக்கம். தம்பிகளே, இயக்கம் விட்ட இடத்தை இலக்கியம் தொடர வேண்டும், கலை தொடர வேண்டும். அரசியலை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்ப்பதில் ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது. கலையும் இலக்கியமும் அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருப்போம். மருது சரணங்கள்லாம் அதை இந்த யுத்தம் நடந்தபோது 15 வயது இருந்த தம்பிகள் அதை செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் உங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தீப்பந்தம் என்றவுடன் நான் ஏதோ ஒரு போர்க்கள காட்சிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அதற்கு மாறாக வேறொரு தளத்தில் இந்த கதையை யோசித்திருக்கிறார்கள். வன்முறை என்பது அறிவுசார் தளத்தில் நிகழ்த்தப்படுகிற வன்முறை, அதாவது கல்வி தரப்படுத்துதல், நூலகத்தை எரித்தல் என்கிற ஒரு ஆவணத்தை மிக அழகான கதையாக்கியிருக்கிறார்கள். இந்த தொடக்கம் இன்னும் நல்ல நல்ல திரைப்படங்களை உலக அரங்கில் எடுத்துச் சொல்லக்கூடிய படங்களாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், நம்புகிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் தம்பிகளே. அதாவது இந்த கதையை சொல்லும்போது நம்ம பேசும்போது கூட ரொம்ப வீரமாகவும் உணர்ச்சி வசப்பட்டும் இல்லை சோகமாகவும் பேசுகிறோம். அப்படி ஒரு கதையை அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை, உணர்ச்சி பூர்வமாக சொல்லவே இல்லை. மிக பகடியாக எல்லலாக சொல்கிறார்கள். அது ஒரு வசனம் வரும், அடுத்த மசுரை பிடுங்கி தான் நம்ம வாழணும்னா அப்படியே வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னு வரும். அங்கே பிடுங்க போகிற மசுரை ஒருத்தர் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கார். அதற்குள்ளே இருக்கிற அரசியல் மிகவும் நுட்பமானது. அதை சொல்வதற்கு நேரமில்லை, நான் எழுதுகிறேன், எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு வசனம் வருகிறது, நாங்கள் நல்ல விஷயத்தை செய்யும் போதெல்லாம் எங்களை சுற்றி ஏதோ பிசாசுகள் வந்து அதை கெடுத்து விடுகின்றன என்று சொல்கிறார். இந்த ஒரு வரிக்குள் அடங்கி இருக்கிற ஒரு நூற்றாண்டின் வரலாறு மிகப்பெரியது. இதுதான் கலை செய்யக்கூடியது. தோழர்களே, நண்பர்களே, தம்பிகளே, இங்கும் நாங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கும் போதெல்லாம் ஒரு பிசாசு கூட்டம் 2000 ஆண்டு காலமாக தடுத்து செய்கிறது, இப்போதும் செய்கிறது. இங்கே அறிவுசார் தளத்தில் நிகழ்த்தி இருக்கிறது. கௌதமன் தொட்டு சென்றார், இங்கே கல்வித்துறையில் எப்படி நிகழ்த்தப்படுகிறது என்று. நீங்கள் எடுத்திருக்கிற படம், கலை ஒரு வரலாற்றை, ஒரு காலத்தை எப்படி ஆவணமாக்க வேண்டும் என்பதற்கான எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். தொடருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.